இன்றைய தேவ வசனத்துக்கு இன்றைய கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு பரிசுத்த வேதாகமத்தில் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை. Saint Paul's epistle to Ephesians, chapter 6, verses from 10 to 13. பரிசுத்த பவுல் எபேசிய சபைக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் நாம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். உட்காருங்கள். நான் வீட்டில் உட்கார்ந்து நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை 52வது ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தர் எதை குறித்து ரேடியல் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பேச விரும்புகிறார் என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எனக்கு ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தது. ஏனென்றால் நான் வருட இறுதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அநேக பிரசங்கியார்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் என்னை எப்படி வழி நடத்துகிறார். ஆகவே நானும் மனைவியும் பேசிக்கொண்டே இருந்தோம். திடீர்னு ஆவியானவருடைய ஏவுதலான இந்த 10ஆம் வசனத்தை அப்படியே நான் சொல்ல ஆரம்பித்தேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்குள்ள ஒரு நிச்சயம், எனக்குள்ள ஒரு உறுதிப்பாடு எனக்கு வந்தது. அதோடு கூட மற்றவர்கள் கொடுக்கிற வியாக்கியானத்தையும் நான் சீர்தூக்கி பார்த்தேன். 2 கேள்விகள் என்னுடைய மனதில் இருந்தது. பலப்படுதலை பற்றி பேசுவதா, இல்லாவிட்டால்
நாம் வேறு பலப்படுவதை பற்றி பேசுவதா, இல்லாவிட்டால் வேறு சிந்தனையில செய்தியை கொண்டு போக வேண்டுமா என்கிற கேள்வி என்னுடைய மனதில் வந்தது. அப்போ நான் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்த பொழுது 3 கட்டளைகளை நான் பார்த்தேன். ஒன்று, பலப்படுங்கள். ஆமென். அடுத்தது, உறுதியாய் நில்லுங்கள். மூன்றாவது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, உறுதியாய் நில்லுங்கள். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியாய் நில்லுங்கள். இன்றைக்கு நாம் இந்த வருடத்தின் இறுதியும் கடைசியுமான 52ஆம் வாரத்தின் முதல் நாளிலே 52ஆம் ஞாயிறு அன்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்துள்ளோம். இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெளி உலகத்திலிருந்தும் நம்மை சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளிலிருந்தும் மேலும் நம் எதிராளியின் ஆவிக்குரிய யுத்தத்திலிருந்தும் சவால்களை நாம் எதிர்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். பிசாசானவன் ஓயாமல் நமக்கு விரோதமாய் போர் தொடுக்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில முன் செல்ல ஒரே வழி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் உறுதியாய் நிற்பதாகும். அல்லேலூயா. நாம் உறுதியாய் நிற்க இன்றைக்கு நாம் தீர்மானம். நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் தேவன். ஆகவே வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். ஆமென். இப்பொழுது நாம் இந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எபேசிய நிருபத்தை முடிக்கும் பொழுது, நிறைவு செய்யும் பொழுது, விசுவாசிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் உள்ளதை குறித்து அவர் பேசுகிறார். உண்மையான விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, பரிசுத்தமாய் நடக்கிற விசுவாசிகளுக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு. அல்லேலூயா. யோவான் 16:33 என்ன வாசிக்கிறோம்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து. உலகம் நம்ம எல்லாருக்கும் ஒரு யுத்த களம். தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஒரு யுத்தம் உண்டு. வேத வாக்கியங்களிலே பல இடங்களிலே இதை காண்கிறோம். யோபுடைய புஸ்தகத்தில்
வேதத்தில் இருக்கிற மற்ற இடங்களை காட்டிலும் மிக தெளிவாக சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையே வாய்மொழி போராட்டம் இருந்ததை நாம் பார்த்தோம். வாய்மொழி போராட்டம் மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து சாபமானது பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் வரை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. நம்முடைய எதிராளியா பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல. நம்முடைய எதிராளியா நம்முடைய மனைவி அல்ல. நம்முடைய எதிராளியா நம்முடைய கணவன் அல்ல. நம்முடைய எதிராளியா நம்முடைய நண்பர் அல்ல. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திற்கு உரியவர்களாகிய பிசாசின் சக்திகளின் சேனைகளின் கூட்டம்தான் நமக்கு எதிராளி. அல்லேலூயா, ஆமென். பிசாசு உங்களை அணுகும் பொழுது அவன் எப்படி அணுகுகிறான்? பிசாசுடைய சூழ்ச்சிகள், பிசாசுடைய சோதனைகள், இதன் மூலம் அது மாத்திரமல்ல, உங்களை பழித்து உங்களை தவறாக வார்த்தைகள் மூலமாய் பேசி தன்னுடைய வலையிலே உங்களை விழ வைக்கிறார். இறுதியிலே என்ன நடக்கிறது? நாம் பிசாசுடைய வேலை என்ன? மத்தேயு 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? திருடன் அப்படின்ற வார்த்தை வரும். திருடன் என்றால் என்ன அர்த்தம்? திருடுகிறவன், கள்ளன். அவனுடைய வேலை என்ன? கர்த்தருடைய மந்தையிலிருந்து ஆடுகளை திருடுகிறவன். கர்த்தருடைய மந்தையிலிருந்து ஆடுகளை திருடுகிற வேலை தான் திருடனுடைய வேலை. திருட எதுக்கு வரான்? திருடம் அவனுடைய தொழிலே திருடுகிற தொழில். அது மாத்திரமல்ல, வேற எதுக்கு வரான்? திருடன் திருடவும் கொல்லவும். அவன் சரீரத்தை கொல்ல, முதல்ல என்ன கொல்றான்? மனசாட்சியை, ஆவியை மரணத்துக்குள்ளே ஆக்குகிறான். அடுத்தது என்ன செய்கிறான்? ஆத்துமாவை கொல்லுகிறான். ஆத்துமாவை கொல்லுகிறான். இந்த ரெண்டுமே மரணத்துக்குள்ள ஆகும் பொழுது இயற்கையாகவே சரீரமும் அழிந்து போகும். எப்பொழுது உன்னுடைய மனசாட்சி சாத்தானால, பிசாசினால கொல்லப்படுதோ, உடனே உனக்கும் உன்னை நேசிக்கிற தேவனுக்கு இடையே தொடர்பு அற்று போய்விடும். Immediately you are losing contact with your loving Father. மனசாட்சி செத்து போகுது. ஆலயத்துக்கு 9 மணிக்கு வரணும்னு தெரியும். பாஸ்டர் என்ன கேட்கவா போறார் அப்படின்னு பிசாசு உன் காதுல ஓதுவான். நல்லா படுத்து தூங்கு தம்பி, தூங்கி தூங்கி எழுந்திரு. இதுதான் உலகம்.
ஆகிய கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 9 மணிக்கு வர்றதுல என்ன தாற்பயம்? 9 மணியிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழையை போல உங்க மேல ஊற்ற ஆரம்பிக்கிறத நீங்க விசுவாசித்தால், நம்பினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க லேட்டா வந்தீங்கன்னா இனிஷியல் பிளஸிங்க பெற முடியும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் மழையை பொழிய பண்றார். ஆகினால 9 மணிக்கு ஏன் போகணும்? 10 மணிக்கு போனா பத்தாதா அப்படின்னா அது உனக்கும் கடவுளுக்குள்ள. ஆமென். இப்ப வாசிக்க எபேசியர் 6:12 வாசிக்க. பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி அழைக்கிறார்? கிறிஸ்தவ வாழ்வானது ஒரு போராட்டம். கிறிஸ்தவ வாழ்வானது ஒரு போராட்டம். கிறிஸ்தவ வாழ்வானது ஒரு மல்யுத்த போட்டி. வாழ்வா சாவா என்னும் போராட்டத்தில் எழுத்துப்பூர்வமாக விசுவாசிகளாக நாம் உள்ளோம். மிகச் சிறிய காரியங்களால் நாம் பொதியப்பட்டு யுத்தம் நடந்து கொண்டிருப்பதை அநேகர் இன்றைக்கு மறந்து போய்விட்டார். சாத்தான் பெரிய காரியத்தை கொண்டு வருவாங்க. ஒரு சின்ன காரியத்தை கொண்டு வந்து அந்த சின்ன காரியம் உங்களை பொட்டலம் கட்டுற மாதிரி பொட்டலம் கட்டி அதுக்குள்ள வச்சு அவன் என்ன பண்றான்? உங்களோடு கூட அந்த பொட்டலத்துக்குள்ளவே உங்களோடு கூட யுத்தம் பண்ணிட்டே இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, சின்ன காரியம் தானே, சின்ன யுத்தம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மறந்துட்டு நிர்விசாரமா வாழ்க்கை நடத்தும். அப்படி நடத்தக்கூடாது என்று ஆவியானவர் இந்த ஆராதனையில எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 16:8. 1 கொரிந்தியர் 16:8. இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்த பவுலுக்கு விரோதிகள் அநேகர் இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, வசனம் சொல்லுது ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டு. இப்போ இந்த யுத்தத்துக்கு மத்தியில் நாம் எப்படி வெற்றி பெறுவோம், எப்படி ஜெயம் எடுப்போம்? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தரிலே உறுதியாய் நிற்பதற்கு நமக்கு பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிலே
உறுதியாய் நிற்பதற்கு நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. எபேசியர் 6:10 வாசிக்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலன் என்றால் என்ன அர்த்தம்? உடல் சம்பந்தப்பட்ட வல்லமை அல்லது ஆற்றல். பலன் என்றால் என்ன அர்த்தம்? உடல் சம்பந்தப்பட்ட வல்லமை இல்லாவிட்டால் ஆற்றல். பலன் என்றால் இன்னொரு அர்த்தம் கடினத்தன்மை. பலன் என்றால் என்ன அர்த்தம்? கடினத்தன்மை. ஆனால் ரேடியோ திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உடல் ரீதியான பலன் அல்ல, தேவனுடைய பலன் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பலனே பெரிய காரியம். தேவனே நம் பலனாய் இருக்கிறார். நம் பகையாளி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் தேவனின் பலன் மேலானது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பிலதெல்பியா சபையை பற்றி வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபை ஒரு நல்ல திருச்சபை. பிலதெல்பியா சபை ஒரு நல்ல திருச்சபை. ஸ்மிர்னா திருச்சபையும் பிலதெல்பியா திருச்சபை மாத்திரமே ஆக்கினை தீர்ப்பை பெறாத சபைகள். இந்த இரு சபைகளும் விசுவாசத்தின் ஒரு நீதியின் சமுதாயத்தினால நிரம்பி இருந்தன. இந்த சபையை பார்த்து ஆவியானவர் என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால. ஆண்டவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த பிலதெல்பியா சபை ஒரு விரிவடைகிற சபை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. இதை பற்றி தான் சபைகளுக்கு தூதனாய் இருக்கிறவன் என்ன சொல்றான்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாக. அப்ப அந்த கொஞ்ச பலம் தான் பிலதெல்பியா சபையை பாதுகாக்கிறது. சாத்தானை காட்டிலும் தேவன் மகா வல்லமை உள்ளவர். ஆனால் அவருடைய சிறிய பலன் நமக்கு எதிரான சாத்தானின் இந்த வருட சூழ்ச்சிகளை, தந்திரங்களை நாம் மேற்கொள்ள போதுமானது. அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல
நாம் என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தெய்வீக வல்லமை மிக சிறிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நரகத்தினுடைய மிக பெரிய வல்லமையை நம்முடைய எதிராளியாகிய சாத்தானை நம்மால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் பலன் கர்த்தரில் உள்ள பலன். அந்த பலன் யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அப்போ கிறிஸ்து நம்ம பலப்படுத்தும் போது நம்மால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்குதுன்னா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழைத்தார். இப்பொழுது நமக்கு தேவையானது எல்லாம் அந்த வெற்றிக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து வந்து சாத்தானை தோற்கடித்து இருப்பாரானால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் சாத்தானை தோற்கடிக்க நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சாத்தான் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:20. ரோமர் 16:20 எழுத. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அப்ப சாத்தான், அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் எங்க இருக்கிறான்? நம்முடைய கால்களின் கீழே இருக்கிறான். ஏன்னா அவன் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறான். அவனுடைய நாற்காலி மத்திய ஆகாயத்தில் இருக்குது. நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதங்கள்ல உட்கார்ந்து. நம்முடைய காலுக்கு கீழதான் சாத்தானுடைய தலை. நம்முடைய வேலை என்ன? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? சாத்தானை உங்கள் காலின் கீழே நான் நசுக்கி போடுவேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த காரியம் எப்ப நடக்க போகுதுன்னா எதிர்காலத்துல நடக்கும். ஆனா இதற்குரிய வெற்றி எப்ப கிடைக்கும்னா இப்பவே நம்ம வெற்றியை கொண்டாடுறோம்.
அல்லேலூயா. அதனால தான் என்ன பாடுறோம்? வெற்றி கோழி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோழி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வாயை திறக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. பல்லுகள் எதனா கீழே விழுந்துருமா? வாயை திறந்து பாடுவாங்க. வெற்றி கோழி பிடித்திடுவோம், வீரரை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாவை கூடி பிடிப்பார். வெள்ளம் போல ஆவியாவை கூடி பிடிப்பார். என் மகனே அஞ்சாதே, என் மகனே அஞ்சாதே, என் மகனே நீ அஞ்சாதே, என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். இப்ப நீங்க கேட்கலாம், நான் வெற்றி பெறுவது எப்படி? நான் வெற்றி பெறுவது எப்படி? முதல்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். முதலாவது, கர்த்தரில் நம்முடைய பலன் இருக்க வேண்டும். நாம் வெற்றி பெறுவதற்கு கர்த்தரில் நம்முடைய பலன் இருக்க வேண்டும். அந்த பலன் நமக்கு இருக்கிறபடியால் நாம் எப்படி நிற்கிறோம்? உறுதியாய் நிற்கிறோம். நாம் எப்படி நிற்கிறோம்? உறுதியாய் நிற்கிறோம். இப்ப வாசிங்க எபேசியர் 1:19 வாசிங்க. நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல போற கருத்தை பற்றிய வார்த்தையை இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. ஆமென். அல்லேலூயா. மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். அப்போ விசுவாசிகளாகிய நம்மிடத்துல ஆண்டவர் முதல்ல நம்ம கர்த்தரில் நம்முடைய பலன் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, உறுதியாய் கர்த்தரிலே நாம் நிற்பதற்கு நமக்கு கர்த்தரிடத்தில் என்ன உண்டு? அடுத்தபடியா வல்லமை உண்டு. சொல்லுங்க, வல்லமை உண்டு. ஆமென், ஆமென். அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? விசுவாசிகளாகிய நம்மிடத்துல கர்த்தர் காண்பிக்கிற வல்லமையின் மகாமேன்மை. விசுவாசிகளாகிய நம்மிடத்துல கர்த்தர் காண்பிக்கிற வல்லமையின் மகாமேன்மை. அப்போ கர்த்தரிடத்துல என்ன உண்டு? நமக்கு வல்லமை உண்டு. வல்லமை என்றால் என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை செய்யக்கூடிய திறன், capacity to do a certain thing. ஆனால் விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? எதிராளியை மேற்கொள்ளவும் எதிராளியை ஜெயிக்கவும் கர்த்தருடைய வல்லமை நம்ம எல்லாருக்கும் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை?
இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? எரேமியா 10:12 வாசிக்கிறோம். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால உண்டாக்கினார். அவரே பூமியை தம் வல்லமையினால உண்டாக்கினார். அப்போ விசுவாசிகளாகிய நம்மிடத்துல காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை உன்னதங்களில் தமது வலது பாசத்துல உட்கார வைத்து. ஆமென். அப்ப இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? மகத்தான வல்லமை, மைட்டி பவர், மகத்தான வல்லமை. ஆகவே எத்தகைய பலன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதோ, எத்தகைய வல்லமை அவரை வலது பாசத்துல உட்காரும்படி செய்து எல்லா துரைக்கரத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள வல்லமை எத்தகைய வல்லமை? நமக்குள்ள வல்லமை எத்தகைய வல்லமை? கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நமக்குள்ள வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைனா, சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்ட வல்லமை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை வலது பாசத்துக்கு உயர்த்தின வல்லமை. ஆமென், ஆமென். ஒவ்வொரு தூதனையும், பிசாசானவனையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூதனையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிசாசானவனையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வல்லமையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க, கொலோசியர் 1:10 வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு வழி மகிமையான அவருடைய வல்லமையின்படி பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை நமக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமா இருக்குது? ஒண்ணு சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குணத்துல நீடிய சாந்தம் உண்டாவதற்கு இந்த வல்லமை நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வல்லமை என்ன செய்யுதுன்னா, ஒரு வல்லமை இல்ல, எல்லா வல்லமையாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார்.
எல்லா வல்லமையாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாங்க? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வல்லமை யாருக்கு தகுது? கிறிஸ்துவில் உண்டு. ஆமென். மூன்றாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரசாலி. பிசாசுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணும்? திராணி வேணும். பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணும்? திராணி வேணும். திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். ஆகவே சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? கீழே வைக்க கூடாது, நாம் தரித்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சர்வாயுத வர்க்கத்துல என்னென்ன பார்க்கிறோம்? சத்தியம் என்கிற அரைக்கச்சை. அந்த அரைக்கச்சை எங்க இருக்குது? நம்முடைய இடுப்பை சுற்றிலும். நீதி என்கிற மார்க்கவசம். சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாயுள்ள பாதரட்சை. ஆமென். அது மாத்திரமல்ல, விசுவாசம் என்னும் கேடகம். ரட்சண்யம் என்கிற தலைக்கவசம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். ஆமென். சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தினந்தோறும் அந்த வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். ஏன்னா நம்முடைய மரணம் வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து. கடைசியில எபேசியர் 6:11 வாசிங்க. எதிர்த்து நிற்க, எதிராளிக்கு எதிராக உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளணும். அந்த அணிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேணும். நாம் என்ன, யாரை சார்ந்திருக்கணும்? தெய்வீக வல்லமை சார்ந்திருக்கணும். பிசாசுடைய தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்கணும். ஆமென். பிசாசோட நம்ம சண்டை போடலாமா? சண்டை போடலாம். வசனம் என்ன சொல்றதுன்னா, எதிர்த்து நிற்க சொல்றது. ரெசிஸ்ட் தி டெவில். யாக்கோபு 4:7 வாசிக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நிற்க. எதிர்த்து நின்னாவே போதும், அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே கர்த்தருக்கு அருமையானவர்களே,
இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். 1, உறுதியாய் நில்லுங்கள். 2, பலப்படுங்கள். 3வது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? நாம் எல்லாரும் எழுதி நிற்போம். கண்ணு மூடி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தகப்பனே, எபேசு சபையாருக்கு நீர் கொடுத்த 3 கட்டளைகளை இந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொடுக்கிறீர். நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்படுவோம். சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 53ஆம்